Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைசூர் பாக். வீட்லயே நம்ம மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் அதுவும் சூப்பரா நம்ம பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க फ्रेंड्स, இன்னைக்கு நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் சுகர் எடுத்துர்க்கேன். 1 கப் நெய்யை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது மூணு இன்க்ரீடியன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி தேவை. ரொம்பவே சூப்பராக சுலபமாக செஞ்சிடலாம். நான் இப்போது ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு வறுத்தா தான் அந்த பச்சை வாசனை அதெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உருக்கி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி பதம்லாம் இல்லாமல் நல்லா லிக்யூடாக கலந்துக்கலாம். இது ரொம்பவே வீட்டில் சூப்பராக மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம நெய் அதிகமாக சேர்க்குறோமோ அப்போ தான் வாயில் வச்சா நல்லா சூப்பராக கரையக்கூடிய மைசூர் பாக்கு நமக்கு கிடைக்கும். நெய் மைசூர் பாக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணி 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இது சுகர் சிரப் மாதிரி ஆகட்டும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் கூட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு கம்பி பதம் அளவு வந்தால் போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டம்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸி. மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு வீட்லேயே நம்ம சூப்பராக நெய் மைசூர் பாக்கு ரெடி பண்ணிடலாம். இனிமேல் நம்ம வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவு வெந்து நல்லா மைசூர் பாக் ஸ்டேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா பேன்லலாம் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். மறுபடியும் நான் மீதி இருக்க கொஞ்சம் நெய்யாக சேர்த்துக்கிறேன். நல்லா இது நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் வாயில் வச்ச உடனே நல்லா கரையக்கூடிய டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு அழகாக நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சுன்ட்டு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டின்னில் கொஞ்சம் நெய் தடவி சுற்றி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைசூர் பாக் அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நான் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக பாதாமியும் பிஸ்தாவையும் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லி நம்ம வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு, ஆறிடுச்சு நல்லா. இப்போ நான் இந்த ஓரங்களில் கத்தியில் எடுத்து விட்டுக்கிறேன். கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சு நான் அப்படியே திருப்புறேன். திருப்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ஒட்டாமல் அந்த பாக்ஸில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒன்று எடுத்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் நெய் மைசூர் பாக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.